ஆத்தா மகமாயி ஏதோ ஒரு தைரியத்துல அண்ணன் வாங்கி கொடுத்த சொக்காயெல்லாம் போட்டு உக்காந்துட்டேன். ஆனாலும் பயமா இருக்கு. நீதான் துணையா இருக்கணும். தமிழே, தமிழே, வாசல்ல நிக்கிறியா? ஆமா மாமா, நான் இங்கதான் இருக்கேன். சரி சரி, மாமா உசுரு உன் கையில தான் இருக்கு. பார்த்து பண்ணுமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, ஆதியப்பா எங்க போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, எவ்வளவு விவரமா போட்டு வந்தது பத்தியா? சொல்லுவானா? நானு சொல்ல மாட்டேன். அண்ணன் என்கிட்ட எதுவும் சொல்லலையா தமிழ்? ஓகே ஓகே, நான் நம்பிட்டேன். அப்படியே உள்ள சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம நீங்களும் மெடிடேஷன் அப்படியே பண்ணுங்க மாமா. சரிம்மா. ஆதி திடீர்னு மெடிடேஷன் பண்றேன்னு வந்துட்டாரு. ஆதியை பார்த்து சீக்கிரமா முடிச்சிட்டு வர சொல்லணும். ஐயோ, என்ன இவங்க வராங்க? இங்க இருங்க. ஏய், நீங்க என்ன பண்ற? உள்ள ஆதி சார் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன? நான் ஆதிய பார்க்க கூடாதா? இங்க பாரு, உன் வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு போ. என்ன கண்ட்ரோல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீங்க உள்ள போக கூடாது. ஏய், ஒழுங்கு மரியாதையா வழி விடு. முடியாதுன்னு சொல்றேன்ல. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆதி மேல எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு இருக்கா? முதல்ல எனக்கு வழியை விடு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை விடவே மாட்டேன். இப்ப எதுக்கு நீ வழியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல? ஏய், நீங்க சொல்லல. எதுக்கு நீ மித்ரா கூட சண்டைக்கு நிக்கிற? நான் எதுவும் பண்ணலங்க. ஆதி சார் உள்ள யாரையுமே விடாம என்னதான் பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. ஓஹோ, மித்ரா மேடம் தான் உள்ள போய் அவன் சொல்லிட்டு இருக்காங்க. மித்ரா, உனக்கு என்னம்மா ஆச்சு? வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஆதி தம்பி தான் வந்துட்டு போச்சு. அவன் எதுக்கு இங்க வந்தான்? டேய், இப்ப எதுக்குடா உனக்கு கோபம் சுருன்னு பொத்துக்கிட்டு வருது? உங்க அண்ணன் வாசுவோட இதயம் ஆதிக்குள்ள இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அத பத்தி விசாரிச்சுட்டு போறதுக்காக தான் இங்க வந்துச்சு. ஓஹோ, தலைவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? தாய் கிழவி, நீ எப்படியும் உண்மையை சொல்லிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன, ஏன் ஆளாளுக்கு என்கிட்ட எதையும் சொல்லாம மறைக்கிறாங்க? அப்ப இவங்களும் என்கிட்ட போய் தான் சொல்லிருக்காங்களா? ஆனா அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாதுன்னு சொல்ற. ஆனா நீ என் பேச்ச கேட்கிற மாதிரியே தெரியல. நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கிய. இப்ப எதுக்கு இன்னும் இதை வீட்டுல வச்சிட்டு இருக்க? நான் உன்னை அன்னைக்கே தூக்கி போட சொன்னல. அம்மா, நான், பாரதி, தமிழோட இருக்கிற போட்டோ. அப்ப எங்க அம்மாவோட சம்மதத்தோட தான் எனக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இவங்க யாரும் உண்மையா சொல்ல மாட்டாங்க. நம்ம ரூட்டை மாத்தி யோசிப்போம். அந்த ஆல்பம் இந்த வீட்டுல தான்டா இருக்கும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. என்னம்மா, அடுத்த பரிகாரத்துக்கு ரெடியா இருக்கீங்களா? ஆமா சாமி, நீங்க சொன்னீங்கன்னா மித்ரா அந்த பரிகாரத்தையும் பண்ணிடுவா. அடுத்த பரிகாரம் பூச்சட்டி எடுக்கிறது தாமா.
அம்மன் முன்னாடி நின்னு பூச்சட்டியை கையில ஏந்திக்கிட்டு கோயிலை ஒரு தடவை சுத்தி வந்து அம்மன் முன்னாடி நின்னு விளக்கு ஏத்தி வைக்கணும். அந்த விளக்கு அணையாம இருந்துச்சுன்னா நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும்னு அர்த்தம். பூச்சட்டி தானே, அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் சாமி. பெரியமா, மித்ராவுக்கு நிஜமாலுமே பூச்சட்டினா என்னன்னு தெரியுமா? எனக்கும் அதே சந்தேகம்தான். எனக்கு தெரிஞ்சு மித்ரா ஒரு பரிகாரத்தையும் ஒழுங்கா பண்ண போறதில்ல, அது மட்டும் எனக்கு தெரியுது. மா கொஞ்சம் மெதுவா பேசுமா, அவங்க காதுல விழப்போதுமா. நந்தினி, நீ போய் ஆதிய அடுத்த பரிகாரத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரி, வரேன் மித்ரா. எங்க போறீங்க? ஏய், என்ன திமிரா? நான் எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமா? ஆதியை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். உங்களை உள்ள போறதுக்கு நான் விட மாட்டேன். ஆதி சார் அவர் மெடிடேஷன் பண்ணி முடிச்சிட்டு வர வரைக்கும் யாருமே உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது.